இந்த கட்சிதான் ஆட்சிக்கு வரும் என்று வசதி படைத்த அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் கோடிகளை வாங்கி கொண்டு இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று ஒரு தற்காலிக மகிழ்ச்சி. இதுதான் எக்ஸிட் போலே தவிர 4.25 கோடி பேருடைய மனநிலையை யாராலும் அறிய முடியாது. ஒரு 5 நிறுவனங்கள் திமுக ஆட்சிக்கு வரும் சொல்றாங்க, 2 நிறுவனங்கள் அதிமுக ஆட்சிக்கு வரும் சொல்றாங்க, ஒரு நிறுவனம் விஜய் ஆட்சிக்கு வரும். இது அத்தனையுமே உண்மைக்கு மாறான செய்தி. விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்கிற ஜான் ஆரோக்கியசாமிய பிராண்ட் அம்பாசிடர். ஒக்க கூட எல்லாரும் குடிக்க வைக்கலாம், ஒக்க கூட குடிக்க வைக்கலாம், ஓட்டு போட வைக்க முடியும். முதல்வர் இருக்கையில் அமரப்போவது யாருன்னு உங்க கணிப்பில்? அது எடப்பாடி தான் முதலமைச்சர் வரப்போகுது. திமுக ஜெயிக்காது. விஜய் ஜெயிக்கணும்னா 35% மேல வரும். பாஜக மீறி இந்தியாவில் யாருக்கும் அரசியல் பண்ண முடியாது, மம்தாவை தவிர. தமிழ் மரபுக்கும் தமிழ் மக்களின் நெஞ்சத்துக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். தேர்தல் பரபரப்பின் மத்தியில் மக்கள் மனதை பிரதிபலிக்கும் வகையில் எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் வெளியாகி அரசியல் அரங்கில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது எந்த அளவு நம்பகத்தனமானவை, இது அடுத்த 5 ஆண்டின் ஆட்சியை தீர்மானிக்கிறதா என்பது பல கேள்விகள் எழுந்துள்ளன. இது குறித்து விவாதிப்பதற்காக நம்மோடு இருந்திருக்கிறார் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் சிறப்பாக முடிந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் வெளியாகிறது. இந்த கருத்து கணிப்புகள் யாருக்கு வெற்றி என்பதை உறுதி செய்யுமா, இல்லை இது ஒரு பெர்செப்ஷன் கேமா? 2026 சட்டமன்ற தேர்தல் யார் வெற்றி பெற போவது என்ற பல கேள்விகளும் குழப்பங்களும் எழுந்துள்ளன. அதை பற்றி தங்களது பார்வை. அதற்கு முன்பு எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு என்றால் என்ன, எதன் அடிப்படையில் இந்த கணிப்புகள் கணிக்கப்படுகிறது என்பதையும் பார்வையாளருக்கு ஒரு முன் சுருக்கமாக கொடுக்கலாம் சார். இல்ல, இந்த வாக்காளர்கள் 4.25 கோடி பேர், 4.25 கோடி பேருடைய மனநிலையை 1% மக்கள் பிரதிபலிக்க மாட்டாங்க. அப்போ இந்த எக்ஸிட் போல் என்பது ஒரு கார்ப்பரேட் தனமான பெய்டு நியூஸ். ஒரு கட்சிய இந்த கட்சிதான் ஆட்சிக்கு வரும் என்று வசதி படைத்த அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் கோடிகளை வாங்கி கொண்டு இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று ஒரு தற்காலிக மகிழ்ச்சி அந்த கட்சிக்காரனுக்கு. இதுதான் எக்ஸிட் போலே தவிர 4.25 கோடி பேருடைய மனநிலையை யாராலும் அறிய முடியாது. அப்போ இந்த செய்தி என்பது 4ஆம் தேதி வரை ஒரு வார காலம் தற்காலிகமான ஒரு கட்சிக்காரனை உற்சாகப்படுத்தும் இதுதான் எக்ஸிட் போல். இதை தாண்டி இதுக்குள்ள எந்த செய்தியும் இல்லை. புரியுது சார். தற்போது வெளியாகியுள்ள ஊடகங்களின் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு பற்றிய விவரங்களை பத்தி தமிழா பாண்டியன் அவர்கள் எப்படி பார்க்கிறார்? இந்த எக்ஸிட் போல் என்பது நீங்க திமுக ஒரு 5 நிறுவனங்கள் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்றாங்க, 2 நிறுவனங்கள் அதிமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்றாங்க, ஒரு நிறுவனம் இந்தியா டுடே போன்ற ஒரு நீண்ட முன் அனுபவம் உள்ள நிறுவனம் விஜய் ஆட்சிக்கு வருவான்னு சொல்லுவாங்க. அப்போ இது அத்தனையுமே உண்மைக்கு மாறான செய்தி. நீங்க ஒரே வாக்குப்பதிவு நடந்த இடத்துல விஜய் ஆட்சிக்கு வருவார், திமுகவும் ஆட்சிக்கு வரும், அதிமுகவும் ஆட்சிக்கு வரும்னா அப்ப இது எப்படி இருக்கு? இந்த மக்களை ஒரு குழப்பத்தை திட்டமிட்டு ஏமாற்றுகிற செயலை தவிர இதுல 1% கூட உண்மையே இல்லை. உண்மையை ஒட்டிய இந்த செய்தியும் இல்லை. புரியுது சார். எக்ஸிட் போல் கணிப்புகள் பற்றி பலதரப்பட்ட ஊடகங்களும் ஜேர்னலிஸ்டுகளும் அவங்க கருத்துக்களை ரொம்ப உறுதியா சொல்லிட்டு வர இந்த தருணத்துல உண்மையிலேயே கணிப்புகள் கிரவுண்ட் ரியாலிட்டியா தான் பிரதிபலிக்குதா, இல்ல இது ஒரு பர்செப்ஷன் கேம் நீங்க சொன்ன மாதிரி? இப்போ ஒட்டுமொத்த ஊடகவியலாளர் என்று சொல்லுகிற ஓய்வு பெற்ற மூத்த பத்திரிகையாளர்கள் பூரா சபரீஷோடைய பெண் நிறுவனத்துல வேலை வாங்குறாங்க, அவருடைய சம்பளம் வாங்குறாங்க. அப்ப அவர்கள் சொல்வதைத்தான் அவர்கள் சொல்லணும். இங்க பத்திரிகை ஊடக ஜனநாயகம் என்பதெல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது. மீதி இருக்கிற ஆட்கள் ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேலை பார்க்கிறாங்க. அவர்கள் விஜய் தான் ஜெயிப்பார் சொல்றாங்க. இது 2 தான் இப்ப இருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரம். பத்திரிகை சுதந்திரம் தமிழ்நாட்டுல என்னைக்குமே இல்ல. நீங்க அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சுதந்திரமாக எதை வேண்டுமானாலும் எழுதலாம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக அரசு விளம்பரம் பல 1000 கோடி ரூபாய் எடுத்து கொடுக்கலாம். பல 1000 கோடி, 5 வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் கொடுக்கலாம் அரசு விளம்பரம். அப்ப இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து யாருமே எந்த செய்தியும் போட மாட்டோம். இதுதான் 75 ஆண்டு கால ஊடக சுதந்திரம்.
தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றுல இதுவரை இல்லாத வகையில 2026 தேர்தல் கணிப்புகள் வந்து மக்கள் மத்தியில குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க சார்? அது வரலாற்றிலே இல்லாத ஒரு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கார்பரேட்டா போச்சு அரசியல். கார்பரேட் ஒண்ணு சபரீசன் ஒரு கார்பரேட் முதலாளி, ஆதவர்ஜனா ஒரு கார்பரேட், அவங்க 2 பேருக்கும் அரசியல் தெரியும். 2 பேருமே பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து 2021 தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர்கள். பிரசாந்த் கிஷோருக்கு அரசியல் தெரியும். அவர் பீகார்ல காணாம போயிட்டார். பீகார்ல தோத்துட்டாரு. முதல்வர்கள் பிரதமரை உருவாக்கி இருக்காரு. அதுதான் பிரதமரை முதல்வரை உருவாக்குனா இவரே பிரதமரா முதல்வர் ஆயிரம். இவரே உருவாக்குறாரு. அப்புறம் எலெக்ஷன் நிக்கிறார் பீகார். நீங்க இந்த கார்பரேட் மனநிலை பொறுத்த வரைக்கும் ஒரு வேப்ப எண்ணெயை மார்க்கெட் பண்ணிருக்கோம். 1 கோடி பேர் வாங்க வச்சிருக்கோம். நான் பாக்குறேன் ஒரு செருப்பு ஒண்ணு போட்டு தெரியுறாங்க. அது மனுஷனே போட மாட்டான். அது எல்லா இளைஞர்களும் போட்டிருக்கான். ஒரு ஒரு சேஃபே இல்லாம ஓட்ட ஒரு செருப்பு இருக்கு. ஒரு பிரபலமான பிராண்டட் கம்பெனி ஒரு செருப்பு தீர்மானிக்கிறது. இதுதான். அப்ப இங்க மக்களை வந்து சிந்திக்க விடாமல் செய்கிற ஒரு பெரிய கார்பரேட் மனநிலை தான் இந்தியாவில் இருக்கு, நிலவிக்கிட்டு இருக்கு. ஆமா. அப்போ ஆமா, இப்போ விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்கிற ஜான் ஆரோக்கியசாமிய கொக்கோகோலா கம்பெனியுடைய பிராண்ட் அம்பாசிடர். கொக்கோகோலா எல்லாரும் குடிக்க வைக்கிறான், கொக்கோகோலா குடிக்க வைக்கிறான். ஆனால் ஓட்டு போட வைக்க முடியாது. ஓட்டு அது ஒவ்வொருவரும் அறிவாளி, ஒவ்வொருவரும் உலக அரசியலை, இந்திய அரசியலை, தமிழக அரசியலை தெரிஞ்சவன். அவரை ஓட்டு போடலாம் வைக்க முடியாது. அவரு மாற்றம் முன்னேற்ற அன்புமணி முதலமைச்சராக அன்புமணி காணாம போயிட்டாரு. அடுத்து சீமான முதலமைச்சராக அவரும் காணாம போயிட்டாரு. இப்போ விஜய் முதலமைச்சராக வந்திருக்காரு, விஜயும் காணாம போயிருக்காரு, விஜயகாந்த் காணாம போயிட்டாரு. இதுதான். அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கும். 100 கோடி சம்பளம், 500 கோடி சம்பளம். இதுதானே தவிர இதை தாண்டி எதுவுமே இல்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா டுடே, NDTV, ஆக்சிஸ், தந்தி இப்படி 10க்கும் மேற்பட்ட ஊடகங்களோட கணிப்புகளை நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்க முடியல. ஆக்சிஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 98 முதல் 120 இடங்கள்ல வந்து தாவேகா வெற்றி பெறணும். அதே இன்னொரு பக்கத்துல வந்து 145 இடங்களுக்கும் அதிகப்படியா வந்து திமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. NDTVயோட கணிப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா 145 இடங்கள்ல திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால இதையும் பார்க்க முடியுது. தமிழக ஊடகங்களோட கணிப்பு பார்க்கும்போது ஒரு மும்முனை போட்டியாக, அதாவது டிவிகே, ADMK, DMKன்னு அவங்க கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. பல கணிப்புகள் இருந்தாலும் முதல்வர் இருக்கையில் அமரப்போவது யாருன்னு உங்க கணிப்பு, உங்க ஸ்டைல்ல பார்க்கலாம். இல்ல, அது எடப்பாடி தான் முதலமைச்சரா வரப்போறது இந்த 2020. எவ்வளவு உறுதியா நீங்க சொல்லுங்க? ஆமா, ஏன்னா அதிமுக ஓட்டு எங்கேயுமே சேதாரம் ஆகவில்லை. இல்ல, பாஜக கூட்டணி வந்து ஒரு பின்னடைதல் ஏற்பட்டிருக்கின்ற மாதிரி சொல்லலாம் சார் தமிழக. இல்ல, பாஜக கூட்டணி இருந்து முஸ்லீம், கிறித்துவ, தலித், கம்யூனிஸ்ட் ஒரு மாபெரும் கூட்டணி 23% தானே ஜெயிக்குது. 30% ஜெயிக்கணும். எல்லா கட்சியும் யார் முன்னாடி இருக்கு? திமுக 10,000 கோடி 5 வருஷம் அரசியல் பண்ணாங்க. ஸ்டாலின் தான் வராது, மாற்றம் தராது, 5 வருஷம் அரசியல் பண்ணாங்க. 3% தானே ஜெயிச்சது. டி நகர்ல 75 ஓட்டு தானே ஜெயிச்சாங்க. வெறும் 75 ஓட்டு தான் ஜெயிச்சாங்க. தமிழ்நாடு முழுக்க 700, 500, 1000 தான் ஜெயிச்சாங்க. அப்ப இதுதான் அரசியல். இப்போ திமுக ஓட்டு படு சேதாரம் ஆயிருக்கு. அதாவது முஸ்லீம்கள் வெளியேறிட்டாங்க, விஜய் போட்டிருக்காங்க. கிறிஸ்டியன் விஜய் போட்டிருக்காங்க, தலித்துகள் விஜய் போட்டிருக்காங்க. அப்ப சிறுபான்மை ஓட்டு வந்து அவங்கள்ட்ட இருந்து உடஞ்சி எல்லாம் போயிருச்சு, விஜய்க்கு போயிருச்சு. அப்புறம் திமுக ஜெயிக்கும். திமுக ஜெயிக்காது. ஆமா, விஜயும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா விஜய் ஜெயிக்கணும்னா 35% மேல வரும். திமுக, அதிமுக 35% நிரந்தரமா வச்சிருக்கு. அதுக்கு மேல வரும். 35% வந்தாலும் வந்து தனித்து நின்றால் வந்து சாத்தியப்படாது இல்ல சார் முதல்வர். ஆமா, அப்போ இதுல ரேஸ்ல நிக்கிறது எடப்பாடி தான். எடப்பாடி மட்டும் எடப்பாடி தான். அதிமுக வாக்கு 25% நிரந்தர வாக்கு. பாஜக இந்து ஜாதி இந்துக்கள் ஓட்டு 2%, பார்ப்பனர் ஓட்டு 3%, 5% ஓட்டு அப்படியே அதிமுக 30%. வருஷம் 1% அதிருப்தியாளர் ஆளுங்கட்சி மேல எந்த கட்சியா இருந்தாலும் உருவாகும். அது ஒரு 5%. அப்போ 35% எடப்பாடி நிக்கிறாரு. இந்த 35 ஓவர் டேக் பண்ணாதான்
யாரா இருந்தாலும் முதலமைச்சர் வர முடியும். நம்ம அப்போ கருத்துக்கு வர முடியும். ஆமா, அப்ப இந்த விஜய் அந்த 35% ஃபர்ஸ்ட் ரவுண்டே வர முடியாது. திமுக 35 25 ஆகி போச்சு. இப்ப வந்து தாவேகா அதிமுக கூட்டணிங்கிற ஒரு சலசலப்பும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப டெல்லியில ஷிரடி பாபா கோயிலுக்கு போயிட்டு விஷ்ணு ரெட்டி மனைவி நந்தினி ரெட்டி இந்த கும்பல் எல்லாமே டெல்லியில பிஎல் சந்தோஷம் பார்த்திருக்காங்க, அருணா கோஸ்வாமியை பார்த்திருக்காங்க. இப்படி எல்லாம் பாஜக RSS ஆட்களை 2 நாளா சந்திச்சு டெல்லியில பார்த்திருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு இது ஒரு கூட்டணியின். ஆமா, பாஜக மீறி இந்தியாவில் யாருக்கும் அரசியல் பண்ண முடியாது மம்தாவை தவிர. மம்தாவை தவிர யாருமே இந்தியாவில் அரசியல் பண்ண முடியாது பாஜக. ஏதோ ஒரு வகையில ஒரு இரும்பு பெண். ஆமா, யாரோ ஒரு பக்கம் எல்லாமே கரப்டடா இருந்தா பாஜக கட்டுப்பாட்டம் போய்தான் ஆகணும். இதுதான் அரசியல். 100% உறுதியா இருக்கிறாங்க தாவேகாவை சேர்ந்த தொண்டர்கள் அனைவரும். அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா நான் ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். பாஜகவே காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி நாங்கள் வந்து விடுவோம் அப்படின்ற மாதிரியான மனநிலையை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்களே, இது வந்து வாதத்துக்குள்ளான விஷயமா இல்ல வந்து இது வந்து நியாயமற்ற பேச்சா சார்? காங்கிரஸ் பாஜக இங்க இல்லையே. இல்ல சார், கூட்டணி கட்சிகளோட சொல்றேன். இப்ப தேசிய கூட்டணி அதாவது இங்க காங்கிரஸும் பாஜகவும் ஒரு கட்சியே இல்ல. இங்க ஒரு கட்சியே இல்ல, ஆளே இல்ல, அட்ரஸ் இல்ல, குறிப்பிட்ட ஆளே இல்ல. எங்க போனாலும் விஜய்க்கு லட்சக்கணக்கா போடுறோம். இது எப்படி 2 இடையா பார்க்க முடியும்? இல்ல சார், அதாவது இங்க பிரதான கட்சி அதிமுக திமுக. ஓகே சார். காங்கிரஸ் பாஜக ஒரு கட்சியே இல்ல. இல்ல நம்ம கூட்டணி கட்சிகளோட எந்த ரோலே இல்ல சார், ரோலே இல்ல. கம்யூனிஸ்ட் போய் இணைய சொல்ல முடியுமா? இல்ல மதிமுக போய் சொல்ல முடியுமா? யாரையுமே சொல்ல முடியாது. இங்க பிரதான கட்சியே அதிமுக திமுக. மூணாவது யாரு? மூணாவது விஜய் தான். மற்ற எந்த கட்சியும் நீங்க இணைய வச்சு பேசவே முடியாது. இல்ல, கிரவுண்டே இல்ல. இல்லாத கிரவுண்ட் நம்ம எப்படி பேச முடியும்? அதனால விஜய் தான் திமுக அதிமுகவுக்கு 2 பேருக்கும் மாற்று. இப்ப இந்த 2வது இடம் விஜய் வர்றாரா திமுக வருதா? அதாவது அதிமுக நீங்கள் சொல்லும் போது அதிமுக வந்து ஆட்சியை பிடித்தால் யாரு? விஜயா. அதுதான் இப்ப ரோல். தவிர நீங்க சொல்ற காங்கிரஸ் பாஜக களத்திலேயே இல்ல. புரியுது. 67 ஆணி அடிச்சாச்சு. புரியுது. இதே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து விஜய் அவர்கள் வந்து மாநில காங்கிரஸ் வந்து திமுகவோட இருந்தாலும் வந்து மத்திய அளவுல வந்து நம்ம கூட தான் வந்து காங்கிரஸ் நிக்குதுன்ற மாதிரியான பேச்சும் சில இடங்கள்ல பேசியிருக்காரு. ஒருவேளை காங்கிரஸ் கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸும் தாவேகாக்கு இருக்குமா சார்? இல்ல, அது வாய்ப்பு இல்ல சார். பாஜகவுடைய கட்டுப்பாடுல விஜய் முழுசா போயிட்டாரு. இன்னைக்கு நேற்று 2 நாளா டெல்லியில இருக்க பாஜக ஆட்கள் பேசிட்டு இருக்கான். காங்கிரஸ்ல தொடர்பே இல்லையே. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. பாஜக தான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் செய்வதற்கு அதிமுக வச்சிருக்கு. தனியால ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுது. என்டிஏ கூட்டணி என்பது அதிமுகவை பிரமாண்டப்படுத்தி வர கூட்டணி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.